இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜே குவேரா. நம்ம எல்லா பக்கம் இப்போ ஆண்கள் பெண்கள் கதையாக தான் பார்த்துக்கோம். முதல்ல ஒரு ஆண்கள் கதை. இவர் கதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாண்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாசிச்சு கொடுத்தேன்னு எர்னெஸ்டோ ஜே குவேரா ஜூன் 14, 1928 அர்ஜென்டினாவில் ரோசோரியாவில் பிறந்தார். சிறு வயதில் ஆஸ்மாவால் அவதிப்பட்டார். மருத்துவ படிப்பு படித்தார். ஒரு ஆண்டு விடுப்பு எடுத்துக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் தனது நண்பருடன் பல நாடுகள் சுற்றுப்பயணம் செய்தார். சமூக அநீதிகளை கண்டு புரட்சியாளராக மாறினார். மெக்சிகோவில் மிடல் காஸ்ட்ரோவை சந்தித்து 1956 கியூபா புரட்சியில் இணைந்தார். கொரில்லா போர் தந்திரத்தின் மூலம் 1959 பாடிஸ்டா ஆட்சியை வீழ்த்தி வெற்றி பெற்றார். கியூபா அரசாங்கத்தில் வங்கி தலைவர், தொழில்துறை அமைச்சர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்தார். 1965 கியூபாவை விட்டு வெளியேறி கோங்கோ மற்றும் பொலிவியாவில் புரட்சியை தூண்டினார். 1967 அர்ஜென்டினாவில் பொலிவியாவில் சிறைப்பிடிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். இப்போ இவரை பற்றி பார்ப்போமா? ஜே குவேரா அப்படிங்கிறவர் இவங்க குடும்பத்தில் மொத்தம் 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைங்களில் இவர் மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளைங்கும் போது இவங்க மேலே ரொம்ப செல்லம் அதிகமாக. அப்போ இவர் சின்ன வயசில் ஆஸ்துமா இருக்கும்ல, ஆஸ்துமாவால் ரொம்ப அவதிப்பட்டிருக்காரு. அப்போ ஸ்கூலில் போய் படிக்க போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கும்போது எல்லாரோடையும் அவரால் இருக்க முடியாது, மறைக்க வரும், அப்படியே இருந்திருக்கு. அப்போ இந்த ஆஸ்துமாவிலேருந்து மீண்டு வரதுக்கு இவரே நீச்சல் பயிற்சி, சின்ன வயசுலேயே நீச்சல் பயிற்சி அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க. நீச்சல் அடிக்கிறது அப்படி ஒவ்வொரு பயிற்சியாக கொடுத்து பெரிய விளையாட்டு வீரராகவும் இவனை ஆக்கியிருக்காங்க. சின்ன பிள்ளைலனா ரொம்ப நோயோடு இருக்கும்போது அதையுமே இவர் சிறு வயசுல எதிர்த்து போராடி படிச்சிருக்காரு. படித்து மருத்துவத்துறையில் படிச்சிருக்காங்க. இவங்க குடும்பம் ரொம்ப வசதியான குடும்பம், செல்வாக்கான குடும்பம். இவங்க அம்மா அப்பா எல்லாருமே வசதியானவங்க. அப்போ வசதியாக இருக்கும்போது இவங்களுக்கு சாப்பாடு பஞ்சமாக வேறு எதுவுமே இல்லை. அம்மா அப்பாவுக்கு இவர் ரொம்ப செல்லமா. எனக்கு யாருமே ஆஸ்துமா வேறு இருந்துச்சு, அதனால் ரொம்ப செல்லம் அப்படிங்கிறதுனால நல்ல பாசமாக இவர் பார்த்துக்கிட்டாங்க. இவர் மருத்துவம் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அது வரைக்கும் சமூகமாக எதுவும் சிந்தனைகள் வரல. அப்போ இவர் மருத்துவம் படிச்சுட்டு இருக்கையில் என்ன பண்ணியிருக்காரு, 1 வருஷம் லீவ் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டோட மோட்டார் சைக்கிளில் சுற்றுப்பயணம் மாதிரி போவோம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. மருத்துவ படிப்பு எவ்வளோ பெரிய படிப்பு, அதை 1 வருஷம் லீவ் எடுத்துக்கிட்டு அவங்களே ஒரு மோட்டார் சைக்கிள் மாதிரி தயார் பண்ணி அவங்க ஃப்ரெண்டோடு போகிறாங்கன்னா ஊராக போகல, நாடாக போகிறாங்க. நாடாக போய் ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன நடக்கு, என்னென்ன மக்கள் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது இவர் பார்த்துட்டாரு. அப்போ தொழுநோயால் அந்த காலத்தில் ரொம்ப தொழுநோயால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொழுநோயில் உள்ளவங்க வெறுத்து ஒதுக்கியிருக்காங்க. இவர் தொழுநோய் இருக்கிறவங்க கிட்ட போய் அவங்க கூட தங்கி இருந்து அவங்கள கட்டி பிடிச்சி பேசுறது, அவங்களோட சாப்பிட்றது, அவரோட உறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரப்படுத்தி அந்த தொழுநோய்க்கு நம்ம மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாடாக போயிருக்காரு. ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒவ்வொரு விதமான பணக்காரங்க ஏழைங்களை சுரண்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவர் படித்து அதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு. இப்போ இவர் கூடயே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாரலாம், அவர் பாதியிலே போயிட்டார். இவங்க மோட்டார் சைக்கிளே போயிருக்காங்களாமா. அந்த மோட்டார் சைக்கிள் பாதியிலே ரிப்பேர் ஆகிடுது. அதுக்கப்புறம் கப்பலில் போகிறது, அப்படி ஒவ்வொரு இதுலையாக மாறி இந்த ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் அங்கே என்ன நடக்கு என்ன அது. இவர் சின்னதாக ஒரு அநீதி எங்கே நடந்தாலுமே நான் அங்கே முதலாக நிற்பேன், அநீதியை கண்டு யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்களாம் என்னோட சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாராம். கவிதை நல்லா எழுதுவாராம். லெனினோட புரட்சி இது எல்லாமே பிடிக்கும். கவிதைங்கிறது இவருக்கு பிடிக்கும். இவர் மொத்தம் 3000 புக்கு வாங்கி வச்சு படிச்சிருக்காராம். புக்கு வாசிக்கிறவங்க நல்ல திறமையானவர். அப்போ இப்படி இருக்கும்போது இவர் கியூபா நாட்டுக்கு போயிருக்காரு. இவர் பிறந்தது அர்ஜென்டினாவில். கியூபா நாட்டுக்கு போய் இங்கே ஒரு பேர் சொல்லியிருந்தோம்னா பிடல் காஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு புரட்சியாளர் அவருக்கார். அவர் இந்த நாட்டில் அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடி இருக்காரு. அப்போ அவர் கொள்கையை நல்லா இவருக்கு பிடிச்சி போய் அவர் கூட சேர்ந்து இவரும் கியூபா புரட்சியில் ஈடுபட்டு அவங்க கூட கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அங்கே போராடி மொத்தம் நிறைய பேர் இருப்பாங்களே, ஒரு 18 பேர் கொண்ட ஒரு இராணுவ படையை அந்த பெரிய ஆள் வீழ்த்தினாங்க. அது பெரிய விஷயம் தானே. வெறும் 18 பேர் தான் எங்கள் கூட்டணி. அப்போது பெரிய படையை வீழ்த்தி அதுக்கப்புறம் அதில் வெற்றி கண்டிருக்காங்க. இவர் என்னென்னா கொரில்லா போர் செய்கிறத நல்லா பண்ணுவாராம். கொரில்லா போர் தெரியுங்களா? அந்த காலத்துலலாம் பண்ணியிருக்காங்களா ராணிகள்லாம். கொரில்லா போர்னா அப்படி பாஞ்சு போய் சண்டை போட்டு வைக்கிறது, அப்படி ரொம்ப வீரமானவராம். அப்போ இந்த நாட்டுக்கு அதே மாதிரி இவரால் ஒரு புரட்சி கிடந்து அடிமைத்தனம் போயிட்டு அந்த அடிமைத்தனம் ஆட்சி பண்ணவங்க இந்த நாட்டை விட்டு விரட்டி இவர் ஆட்சி நடக்கு. அந்த அவர் பேர் என்னமா சொன்னேன், பிடல் காஸ்ட்ரோ, அவர் ஆட்சி நடக்கு. அப்போ அவர் இவங்களுக்கு
தொழில்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் தேசிய வங்கி தலைவர், இப்படி நிறைய பதவிகள் கொடுக்காங்க இவங்களுக்கு கொடுக்காருங்க. அப்போ ஏன்னா இவங்க கூட உறுதுணையாக இருந்தார். இவர் வந்து எனக்கு இவ்வளோ பதவிகள் வேண்டாம், நீ தொழில்துறை ஆராய்ச்சியாளராக கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை வாங்கிட்டு அதில் சிறப்பாக இவர் பணியாற்றிட்டு இந்த கியூபாவில் இருக்கும்போதே இவர் கல்யாணம் பண்ணிச்சுக்கிறார். இவர் கல்யாணம் பண்ணி ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க, லவ் மேரேஜ். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ வந்து இவர் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணார், லெட்டர் எழுதி வச்சுட்டு அவருக்கு அந்த அதிபருக்கு லெட்டர் எழுதி வச்சு திடீர்னு காணாமல் போயிட்டார். எல்லாரும் எங்கே போயிருக்காங்கன்னு எல்லாரும் நாட்டில் உள்ளவங்களாம் தேடுறாங்க. அப்போ அந்த லெட்டரை வந்து பெரிய ஆளுங்க கூடியிருக்க சபையில் வந்து அவர் படிக்காரு. இந்த பிடலர் கேஸ்ட்ரோ அவர் வந்து பெரிய சபையில் படிக்காரு. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, உங்கள் நாட்டுக்கு வந்து அடிமைத்தனத்தை விரட்டணும் அப்படின்னு பாடுபட்டேன், அதில் நான் வெற்றி பெற்றுட்டேன். இதே மாதிரி நிறைய நாடுகள் இருக்கலாம், அந்த நாடுகளுக்குமே என்னோட இதை பரப்புவேன், அவங்களுக்கு எதிர்த்து மக்களுக்காண்டி குரல் கொடுப்பேன். எந்த நாடெல்லாம் கஷ்டத்தில் இருக்கோ அது போல என்னோட நாடு, அதனால் நாங்கள் இருந்து விடைபெறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பொலியோ, அங்கே போனோம்னா பொலியாவுக்கு போயிருக்காரு. அங்கேயும் இதே மாதிரி தான் ஒரே ஆதிக்கங்கள்லாம் இருந்திருக்கான். முதலாளிகள் வந்து தொழிலாளிகளை சாகடிக்கிறது வைக்கிறது அப்படிலாம் இருந்தோன்னே இதையும் கண்டு இவர் அங்கேயுமே இராணுவ பயிற்சி நிறைய எதிர்த்து போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் கூட உள்ளவங்க எல்லாம் உணவு பண்ணுறாங்க, எல்லாம் தீர்ந்து போச்சான். உணவுலாம் கொண்டு போயிருப்பாங்கல்ல. அப்போ கியூபாவில் வந்து இவங்க ரேடியோ தொடர்பு உண்டு, அதுவும் தீர்ந்து போச்சு. எல்லாம் தீர்ந்து போச்சு. கடைசி கட்டம் அப்பவுமே இவருக்கு ஆஸ்மாவிலையும் சங்கடப்பட்டிருக்காரு. அப்போ சங்கடப்படும் போது ஒரு கால்வாய் பாருங்க, ஒரு கால்வாயை வந்து இவர் வந்து லக்ரோடா கால்வாய் அப்படின்னு ஒரு கால்வாய் உண்டு. அந்த கால்வாய் வந்து ஒரு மொத்தம் 7-8 பேரை சேர்ந்து நீந்தியே கடந்துருக்காங்க. அப்போ கடக்கும்போது ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணு வந்து கிராஸ் ஆகி போயிருக்காங்க. அவர் மேலே பாவப்பட்டு இவர் எடுத்திருக்காரு 50 நாணயங்கள், பொற்காசுகள் மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த தங்கத்தோ டாலர்ஸ் இருக்குன்னா அதை கொடுத்துட்டாரு பாவப்பட்டு. அதுக்கு கைமாற அந்த பெண்ணை என்ன பண்ணியிருக்கா, இராணுவத்தில் காட்டி கொடுத்துட்டா. யாரை காட்டி கொடுத்துட்டா, நம்ம வந்து ஜேகுவாராவே காட்டி கொடுத்தாங்க, இவர் வந்து இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்தாங்க. அப்போ இராணுவத்தில் உள்ளவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, சுற்றி வளைச்சிட்டாங்க. சுற்றி வளைச்சி அவரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கேரி ப்ரௌடா அப்படிங்கிறவர் தான் அந்த இராணுவத்தோட தலைவர். கேரி ப்ரௌடா அவருக்காக தலைமையில் அவ்வளோ பேர் சுற்றி வளைச்சி துப்பாக்கி எழுதி நிற்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்னை கொன்றாதீங்க, என்னை உயிரோடு பிடிச்சா உங்களுக்கு நான் யூஸ் ஆகிறேன், என்னை உயிரோடே வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு பள்ளிக்கூடம், பழைய பள்ளிக்கூடம் இருக்கான், பழைய பள்ளிக்கூடத்துல இவர் அடைச்சி போட்டுட்டு ஒரு பொண்ணு சாப்பாடு கொடுக்க வரும்போது அந்த பொண்ணுகிட்ட இவர் கேட்காது, இது என்ன இடமா அப்படின்னு கேட்டோடனே இது பள்ளிக்கூடம் அப்படின்னா அவர் அப்பவும் வருத்தப்படுதாராம். ஒரு பள்ளிக்கூடம், மாணவர்கள் கல்வி கேட்குற இடம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த நேரமும் சாவோட விளிம்பில் இருக்கவங்களும் மற்றவங்களுக்காண்டி அவர் வருத்தப்பட்டிருக்காரு. அப்போ இவர் பேர் சொன்னோம்னா கேரி ப்ரௌடா அவர் வந்து வந்திருக்காங்க, வந்து கூட்டமாக வந்து வாங்க தள்ளிங்க மாப்பிள்ளையை ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து இவர் அரசாகிட்டா அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து அதுக்கும் கலங்கவே சிரிச்சால போஸ்ட் கொடுத்தாங்க. அவங்க அறியாமே நினச்சி அப்பவுமே நம்ம சாவ போகிறோம் அப்படிங்கிற எந்த பயமே இல்லையா, இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க கூட அப்படிங்கிறது ஒரு போட்டி. அப்போ வந்து அந்த இராணுவ வீரருக்கு வந்து இவர் சுடுறதுக்கு வந்து பயமாக இருக்குது. அப்போ வந்து அவர் கண்ணை பார்த்தோம், அந்த கண்ணில் ஏதோ ஒரு ஒளி மாதிரி அவருக்கு தெரியுது. அப்போ வந்து இவர் சொல்லியிருக்கார், ஜெய்குவாரா தான் நீ சுடுறது வந்து ஜெய்குவாரா அல்ல, ஒரு சாதாரண மனிதனை அப்படின்னு நினச்சிக்கோ, நேராக என்னை பார்த்து புரி வை, கரெக்டாக சுடு அப்படின்னு சுடுதவனுக்கு சொல்கிறார். அது எவ்வளோ பெரிய தைரியம். சுடுதவனுக்கு அவரை சுடுதவருக்கே இவர் எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு அவங்க குறி வச்சுருக்கான், தப்பாக போய் சுடலை. அதுக்கப்புறம் பார்த்து அவங்க சுட்டோன்னே 2-3 இடத்துல பட்டு அந்த ஒரு வீரன் வந்து இறந்தே போயிட்டான். நாட்டுக்காண்டி எந்த நாட்டில் எங்கெங்கே அடிமை நடக்க இவர் நாடாக பயணம் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் கூட டிஷர்ட் வந்து ஜெய்குவாரா டிஷர்ட் போட்டு வச்சு அழுவாங்கலாம். இவர் மேலே உள்ள ஒரு இதுதான் நாட்டுக்காண்டி. இவர் பிறந்தது ஒரு பக்கம் அப்படின்னா எல்லா நாட்டுக்காண்டி போராடின ஒரு தலைவர்னு சொல்லலாம். அப்போ இவர் இறந்த உடனே வந்து இவர் இறந்தது இவங்க நாட்டுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இறந்துட்டு அப்படின்னு தெரியப்படுத்தும் போது இவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரொம்ப வருத்தப்பட்ட உடனே இவர் இறந்ததை தெரியப்படுத்தினா இன்னும் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இவரை புதைச்சிருந்தாங்க. ஒரு இராணுவ தளத்துக்கு கீழே தெரியாமல் புதைச்சிருந்தாங்க. இப்போ கீபாவில் உள்ளவங்கலாம் எங்களுக்கு அவங்களோட உடலை கொடுங்கன்னு கேட்டாங்க, கொடுக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, 30 வருஷத்துக்கு பிறகு, நல்ல கேட்டுக்கோங்க, 30 வருஷத்துக்கு பிறகு இவர் இறந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுலேருந்து தோண்டி வந்து அவர் எலும்பு கூட எடுக்கும்போது இவங்க பிடிக்கும்போது வந்து ஜெய்குவாரோட 2 கையையும் வெட்டினாங்களாம். எதுக்காண்டி அவர் கையை வெட்டினாங்கன்னா ஆதாரத்துக்கு, அவர் கையை நாங்கள் வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆதாரத்துக்கு. அந்த எலும்பு கூட பார்த்தோன்னா 2 கை இல்லாமல் இருந்துச்சான். அப்புறம் அந்த பல்லு வந்து அந்த பல்லில் வந்து ஒரு வந்து செயற்கை பல் இருந்துச்சான்.
அப்போ இவர் கியூபாவில் இருக்கும்போது அந்த பல்லை வந்து செயற்கை பல்லாம் மாற்றினாங்க. அதை வச்சு தான் இதுதான் ஜெய்குவாரா பாடி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எலும்பு கூட கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் கியூபா நாட்டில் வச்சு நல்ல முறையில் ஊர் சபை கூட பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து மரியாதை பண்ணி அதுக்கப்புறம் நல்லா எடுக்க மாட்டாங்க 30 வருஷத்துக்கு பிறகு. இப்பவும் வந்து இவரை பற்றி சொன்னாங்கன்னா தெரியாத ஆட்களே கிடையாது. அவ்வளோ ஒரு புரட்சி. அவர் நாட்டுக்காண்டியும் மட்டும் இல்லை, எல்லா நாட்டுக்காண்டியும் அடிமைத்தனத்தை எடுத்து போராடி இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி அவர் கதையை சொன்னேன். ஓகேவா? வணக்கம்.